வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம கோல்டு சிட்டு கட்டுறோம் இல்லையா? அதுக்கு வந்து நம்ம கட்டுற பணத்துக்கு எவ்வளோ கிராம் கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து அந்த கோல்டு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க? அதை வந்து விளக்கமாக சொன்னீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபாய் கட்டுறோம் கோல்டு சிட்டு அப்படின்றப்போ அதுக்கு வந்து எவ்வளோ நமக்கு வந்து தங்கம் நம்ம கட்டுற அன்னைக்கு எவ்வளோ நமக்கு வந்து தங்கம் கிடைக்கும் அப்படின்றத வந்து ஒரு கால்குலேஷனோட உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இன்னைக்கு கோல்டு சீட்டு போட போகிறீங்க அப்படின்றப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் தங்கம் அப்படின்றத நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பெனிஃபிட் வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தங்கத்தில் வரவு வைக்கக்கூடிய சீட்டு. தங்கத்தில் வரவு வைக்கக்கூடிய சீட்டு அப்படின்றது வந்து நம்ம இன்னைக்கு போயிட்டு நம்ம வந்து கோல்டு சீட்டு வந்து கட்டுறோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு என்ன கிராமுடைய ரேட்டோ அதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அதுக்கு தக்கன நமக்கு வந்து கோல்டு கிடைக்கும். இதுதான் வந்து தங்கத்தில் வரவு வைக்கக்கூடிய சீட்டு. இந்த தங்கத்தில் வரவு வைக்கக்கூடிய சீட்டு அப்படின்றது வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கக்கூடியது. நமக்கு வந்து நார்மலாக ஒரு பணம் கட்டிட்டு இப்போ வந்து தங்கம் வாங்குறதுக்கும் இந்த கோல்டு சிட்டு வந்து போட்டு தங்கம் வாங்குறதுக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அது கூடவே வந்து இந்த சிட்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். டெய்லி வந்து கோல்டு ரேட் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆன்லைனில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு வந்து கோல்டு ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உங்களுக்கு அது மாதிரி தெரியலை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து டெய்லியும் நான் காலையில் 11 மணி போல் இன்னைக்கு கோல்டு ரேட் என்ன, சில்வர் ரேட் என்ன, அதுக்கடுத்து வந்து 18 கேரட், 24 கேரட், இது மாதிரி ஒவ்வொரு கேரட்டோடைய ரேட்டுமே நான் வந்து போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வந்து இந்த கோல்டு சீட்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு எப்படி வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதையுமே சொல்லிடுறேன். ஏன்னா வந்து எடுத்த எடுப்புக்கு நம்ம வந்து எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கட்டினோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னைக்கு வந்து ரேட்டு குறையுதோ, தங்கத்தோடைய விலை வந்து என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு போயிட்டு நம்ம பணம் கட்டுறோம் அப்படின்றப்போ நமக்கு நிறைய தங்கம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து நமக்கு நல்ல லாபமாகவும் இருக்கும். நான் வந்து ஆரம்பத்துல இருந்து இந்த கோல்டுல வரவு வைக்கிற சீட்டு தான் போடுறேன் அப்படின்றப்போ எனக்கு இது வந்து நல்லாவே தெரியும். எப்படி வந்து நமக்கு கால்குலேஷன் பண்றாங்க, எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த ரேட்டு குறைஞ்சிருக்க அன்னைக்கு கட்டினா நமக்கு வந்து லாபமா இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். அதை தான் நான் வந்து உங்கள்கிட்டையும் சொல்றேன். டெய்லியும் வந்து தங்கத்தோடைய ரேட்டை வந்து பாருங்க. என்னைக்கு வந்து குறையுது அப்படின்றது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். அன்னைக்கு போயிட்டு நம்ம பணம் கட்டுறோம் அப்படின்றப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு கிராமுடைய ரேட் வந்து 6795 ரூபாய். அதாவது நான் சொல்றது வந்து 6ஆம் தேதியோடைய ரேட் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து 6795 ரூபாய். இதன்படி நம்ம வந்து கட்டுறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து இப்போ 1000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னாக்கா நமக்கு இன்னைய ரேட்டு படி 147 மில்லிகிராம் வந்து கிடைக்கும். இது ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 998 ரூபாய் அப்படின்ற மாதிரிக்கு வரும். இது வந்து உங்களுக்கு செல்லில் இப்போ கால்குலேட்டரில் வச்சே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு. இப்போ 2000 கட்டுறோம் அப்படின்னாக்கா 294 மில்லிகிராம் கிடைக்கும். இதுவே 3000 கட்டுறோம் அப்படின்னாக்கா 441 மில்லிகிராம் வந்து கிடைக்கும். இது எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத வந்து இப்போ கால்குலேட்டரில் வந்து பார்க்கலாம். இப்போ செல்லில் வந்து நான் போட்டு காட்டுறேன் இங்கே உள்ள ரேட்டுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு கிராம் ரேட் என்ன அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கோங்க. 6795 ரூபாய் அப்படின்றது. இது கூட வந்து பெருக்கல் குறி போட்டுட்டு என்ன கிராம் வந்து ஆட் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக கட்டுறப்ப நமக்கே அது வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ 0.147 மில்லிகிராம் அப்படின்னு சொல்லி போட்டோம்னாக்க இது வந்து மில்லிகிராம், இது வந்து கோல்டு. அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து கோல்டுடைய இன்னைக்கு ரேட்டு, இது வந்து மில்லிகிராம். இது வந்து நம்ம 1000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னாக்கா இந்த அமௌண்ட் வந்து காட்டும். இது வந்து 1000 ரூபாய் அப்படின்றது. இதுவே வந்து இங்கே ஒரு நம்பர் வந்து எக்ஸ்ட்ராவாக இப்போ போடுறேன், அதையுமே காட்டுறேன் பாருங்க. இப்போ 47க்கு பதிலாக 48 போட்டோம்னாக்கா 1005 ரூபாய் வந்துடும். 1005 ரூபாய் வர்றப்ப கண்டிப்பாக கடைக்காரங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா 5 ரூபாய் அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகுது இல்லையா? அப்போ ஒரு ஆளுக்கு அப்படின்றப்போ ஓகே. அந்த கடையில் எவ்வளோ பேர், லட்சக்கணக்கான பேர் போட்டிருப்போம் இல்லையா? அப்போ ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் 5 ரூபாய் 5 ரூபான்னு சொல்லி எக்ஸ்ட்ரா போட்டுட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது லாஸ் ஆகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னாக்க அந்த ஒரு மில்லிகிராம் வந்து குறைச்சி 47 அந்த மாதிரி தான் போடுவாங்க. நமக்கு வந்து இதில் ஒரு ரூபாய் 2 ரூபாய் வந்து லாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து தனிநபர் லாஸ்ன்ற மாதிரி விட்டுருவாங்க. இதுவே கடை அப்படின்றப்போ அவங்க வந்து அவங்க சைடு உள்ள லாபத்தை தானே பார்ப்பாங்க. அதனால
நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு, அதாவது 6795 ரூபாய் அப்படின்னா 147 மில்லிகிராம் வந்து 1000 ரூபாய்க்கு நமக்கு வந்து ஆட் ஆகும். இதுவே 2000க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 294 மில்லிகிராம். இது வந்து நம்மளாவே அப்ராக்சிமேட்டா அப்படியே போட்டு பார்க்கணும். இப்போ வந்து இங்க பார்த்தீங்கன்னாக்கா நான் எப்படி போடுறேன் அப்படின்னாக்கா ஒரு 250 வந்து ஃபர்ஸ்ட் போட்டு பார்ப்பேன். இப்போ 250 அப்படின்னு போடுறோம் அப்படின்னா 1698 தான் இருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி போட்டு பார்ப்போம். அப்போ எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுனால ஒரு 60ன்னு போடுவேன். அப்பையும் கம்மியா இருக்கு பாருங்க ரேட்டு. அதாவது நம்ம கட்டக்கூடிய ரேட்டு. அதனால இப்போ வந்து ஒரு 90 அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா 1970 ரூபாய் காட்டுது இல்லையா? இந்த இடத்துல வந்து நம்ம மில்லிகிராம் கூட சேர்க்க இங்க வந்து ரேட்டு காட்டும். நம்ம 2000 கட்டுறோம்னாக்கா அந்த 2000 வர்ற வரைக்கும் இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இப்ப 1970 ரூபாய் காட்டுது. அப்ப நம்ம 2000 கட்டணும் அப்படின்றப்போ இன்னும் ஒரு 4 கிராம் கூட சேர்த்து பார்ப்போம். சேர்த்தோம்னாக்கா 294 மில்லிகிராமுக்கு 2000 ரூபாய் கிட்ட வருது. 1997 ரூபாய். இதுவே வந்து 295 மில்லிகிராம் அப்படின்னு சொல்லி போட்டோம்னாக்கா 2004 ரூபாய் வருது. இப்போ நான் முன்னாடியே சொன்னது மாதிரி அந்த 2000 அப்படின்றதுக்கு கீழே என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்குள்ளதான் நமக்கு வந்து போட்டு கொடுப்பாங்க. 2000 ரூபாய்க்கு மேல போற அமௌண்ட்டுக்கு வந்து நமக்கு கோல்டு வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகும் அப்படின்றதுனால இந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நான் எழுதி காட்டியிருக்கிறது தான் உங்களுக்கு இங்கேயுமே போட்டு காட்டியிருக்கேன். இது மாதிரி நம்ம வந்து என்ன அமௌண்ட் இன்னைக்கு கோல்டு ரேட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் என்னைக்கு போய் கட்ட போறீங்களோ அன்னைக்கான கோல்டு ரேட்டு பெருக்கல் குறி போட்டுட்டு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு மில்லிகிராம் வந்து போட்டு பார்த்துக்கிட்டே வாங்க. வர்றப்போ கீழே காட்டக்கூடிய அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த அமௌண்ட் படி நீங்கள் வந்து கட்டுறீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு இது வந்து குழப்பமா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வந்து போட தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. டெய்லியும் வந்து நான் கோல்டு ரேட் போடுறேன் பாத்தீங்களா, அதுலயே வந்துட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து எவ்வளோ தங்கம் இன்னைக்கு கிராமுக்கு வந்து எவ்வளோ தங்கம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத வேணா நான் தினமும் மென்ஷன் பண்றேன். சப்போஸ் நீங்க கட்டணும், இன்னைக்கு போய் சிட்டு கட்ட போறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ ஒரு 1000 ரூபாய் கட்டுறேன் அப்படின்னா அதுக்கு என்ன தங்கம் கிடைக்கும் அப்படின்றத டெய்லியும் நீங்க தெரிஞ்சுக்கணுமா அப்படின்றத வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு டெய்லியுமே கோல்டு ரேட் போஸ்ட் பண்றதோட சேர்த்து இதையுமே சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.